ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை தேவையில்லையா இப்படின்னு பயம் ஒரு பக்கம், பதட்டம் ஒரு பக்கம். மகளை ஒரு வழியை சேர்த்தி வச்சுட்டான், இப்போ நீ கிடையை விழுந்துட்ட, அப்படியே இல்லையா? அதனால நான் கருப்பசாமி வந்து நீ இப்போ தங்குற இடத்துல அவள் தங்க முடியுமா? 3 நாள் வியாழக்கிழமை வரைக்கும் நீ ஊர் பக்கம் போகக்கூடாது, இங்கே இருக்கணும். வியாழக்கிழமை வந்து பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைக்கு நைட்டே ஊருக்கு போகலாம். அந்த வியாழக்கிழமை போகிறதுக்குள்ளே உனக்கு முழுசும் சரி பண்ணி தாட்டி விட்டுருவேன். இல்லாமல் இருந்தால் போயிட்டு வியாழக்கிழமை வரணும். என்ன பண்ணுற? குடியது 3 நாளைக்கு ஊருக்கு போகக்கூடாதான். டக்குன்னு பிடி. நீ கம்பெனியில் இருக்கிறியா? இப்போ தங்க வைக்கிறக்கு வழி என்ன? அப்போ என்ன நினைப்போட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்த? நீ போலான்னு. அப்போ இங்கே தங்க வைக்கல, நீ சேர்ந்து தங்க போகிற. குடிப்பா, நீ அதை குடி. அதனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு முடிவோட வந்துட்டேன் தான் அப்படின்ற. அப்போ மகளை காப்பாற்றுறதுக்கு அங்கே தொடியந்து இல்லை. அப்போ நீ என்னை கேட்டுத்தானே முடிவு பண்ணியிருக்கணும். அதனால் நீ ஆப்ரேஷன் போன அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீ எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற? அதனால உனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் வியாழக்கிழமை போகிறதுக்குள்ளே முழுசும் நான் ரெடி பண்ணி தாட்டி விட்டுறேன். சரி, கம்பெனியில் கேட்டுட்டு வியாழக்கிழமை வரைக்கும் இங்கே தங்க வச்சுருக்கேன். வியாழக்கிழமைக்கு சாயந்தரம் போகும்போது முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்த 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, எந்த சிக்கல் இல்லாமல் முதல் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் மகனுக்கும் நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டுறேன். மகளுக்கு வந்து ஆடி 30 முடிய வரைக்கும் உள்ளே கொண்டு சேர்த்தி விட்டாச்சு. இப்போதைக்கு வாய் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். ஆவணி பிறக்கணும். ஆவணி பிறந்ததுலேருந்தே அங்கே ஒரு சில வேலையெல்லாம் மாற்றி அமைச்சிடறேன். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறா, அதில் பாஸ் பண்ணி அதில் ஒரு வேலை வாங்கி கொடுத்துடணும். கதை இல்லையா? அதனால உனக்கு அந்த வேலையும் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, கூட வரம்போ. வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? சென்னை வச்சுப்பா, சென்னை. அதனால இப்போ இடம் வாங்குறோம், விற்கிறோம், அப்படி நல்லா முயற்சி பண்ணோம். ஆனால் வேற எல்லாம் தொழிலெல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அதில் ஆன முன்னேற்றம் இல்லை. அதனால ஒரு ஏமாற்றங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏமாற்றமும் அந்த வருமானம் இல்லாமையும் ஒரே ஒரு கஷ்டத்துலேயே போயிட்டு இருக்கு. அப்படி இல்லையாப்பா? அதனால உனக்கு நிரந்தரமான ஒரு முடிவு பண்ணி ஒரு ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து உனக்கு போகிற பக்கம் பேசுகிற பக்கம் இல்லைங்காமல் உனக்கு வருமானத்தை கொடுத்து இப்போ பேசுனா திரும்பி வந்துடுது. அப்படித்தானே? அதனால உனக்கு ஆவணி 1லிருந்து பேசுனீன்னா பேசின பிரகாரமே உனக்கு வியாபாரத்தை கொடுத்து வருமானத்தை கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அமைச்சு தரேன் போப்பா. அதே போல நான் கருப்பசாமி வந்து நாளையிலிருந்து உனக்கு ஓரளவுக்கு அப்படியே அமைச்சு தரேன். ஆனால் ஆவணி 1க்கு மேலே தான் நீ நினச்ச மாதிரி வருமானமும் 4 காசும் கைக்கு மிச்சம் நிற்கும். சரியா? அதனால எனக்கு வந்து பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும். பாப்பியா? எனக்கு வரும்போது ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு தவறாமல் வந்துடணும். நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி வந்து நாளையிலிருந்து ஓரளவுக்கு தான். ஆனால் ஆடி தீர்ந்து ஆவணி 1லிருந்து நீ கேட்டதை போய் எந்த இடத்துல போய் நின்று பேசினாலும் அந்த இடம் உனக்கு காரியமாகிற மாதிரி அமைச்சு தந்துடும். அதுக்கு தான் போலான்ட்டேன். ஓரளவுக்குன்னு இருக்கிறேன், முடியாதுன்னு சொல்லலை. ஓரளவுக்கு நீ அமைக்கலாம், பொருளாதாரம் கொடுத்துறேன். ஆனால் ஆடி தீர்ந்து ஆவணியிலேருந்து கேட்டதை விட உனக்கு வருமானம் வந்துடும். அப்படி இருந்தால் போதும்ல? இந்தா அப்படியா? இதை ஒன்றை வந்து பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடணும். இதை கொண்டு எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துரு. சிக்கல் இல்லாமல் நான் சரி பண்ணி தரம்போ. பௌர்ணமிக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் திருப்பூர் வச்சுப்பா. யாருப்பா? திருப்பூர். எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. இதில் செக்யூரிட்டியா அப்பப்போ செக்யூரிட்டி வேலைக்கு போகிறதாரா? வாட்ச்மேன் வேலை நீ தான் பார்க்குறியா? ரெகுலராவா இல்லை டெம்பரவரின்னு சொல்ல? செக்யூரிட்டி வேலை அப்படின்னா போய் கால் விட்டுவா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நல்லதாக தொலாவி பிடிக்கணுமா? என்ன தொலாவி பிடிக்கணும்? நான் அப்புறம் வேற நல்லபடியா வீட்டுக்காரமாக உடம்பு சரியில்லாம போகுது, அடிக்கடி நரம்பு. அதுக்கப்புறம் குடும்பத்தை நல்லபடியா காப்பாற்றி கொடுத்தா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். சரி, போய் காலில் விட்டுவோம். நான் என்னமோ தொலாவி பிடிக்கணும்னு நினச்சேன். சரி, அதுவும் நீயே கேட்பவா. அதனால கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் முதல் காப்பாற்றணும். அவ்வளோதானே? கிட்ட வாப்பா. அதெல்லாம் எந்த இடத்துல வராது.
அடுத்தவன் சொல்றேன் அப்படின்னு நீ கவலையே பட வேணாம். இல்ல சாமி, மரத்து பக்கத்துல ஒரு பானையில ஒண்ணு வச்சிருந்தோம். அதான் எனக்கு யா- ஞாபகம் வந்துச்சு. அதான் யார் வச்சான்னு தெரியும். எப்ப இருந்துச்சு? கேட்டுக்கு பக்கத்துல ஒரு 20 நாள் இருக்கு. அதெல்லாம் பயப்படாதேன்ட்டேன். சரி உனக்கு யாருக்கு என்ன பண்ணியிருந்தாலும் சரி, சரி உனக்கு நோய் நொடி இல்லாம சரி பண்ணி தரணும். அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதியா வாழ வைக்கணும். அவ்வளவுதானே. இருக்கிற அறவயிறு கஞ்சி நிம்மதியா குடிக்கணும். கட்டாயம் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். உன்னை பாங்க நிலவாசப்படியில் கட்டிடு. சரி உனக்கு ஒன்று, உன் மனைவிக்கு ஒன்று. சரி ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். சரி வந்துடுவீல? வந்துடும். இந்தா கருப்பசாமி நான் கூடவே இருக்கேன். இது என்ன பண்ணணும்? ஒண்ணு நிலவாசல கட்டணும். அப்புறம் இதுல பாதி அதுல பாதி அறுத்து ஜூஸ் புழிஞ்சிட்டு ஒண்ணு தேய்ச்சி கொடுக்கணும். அதை மட்டும் செய். உடம்பு தொந்தரவும் குழப்பமும் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். உன் வாசல்லையே கொண்டாந்து போட்டாலும் பயப்படாத. சரி கருப்பை நான் கூட இருக்கிறேன் போ. சரி கூடவே வரேன் பாப்பா. கருப்பசாமி மறுபடியும் நெத்தம் பயிற்சிப்பா. நெத்தம் நெத்தம் ஆடுறா. நெத்தம் குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கரூர் வச்சுப்பா. கரூர். அதனால கருப்பசாமி உடம்பு தொந்தரவு முழுசும் சரி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக வாழணும். அப்படித்தானே? அதனால கருப்பசாமி நான் என்ன பண்ணணும்? அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால குடும்பத்தில் வந்து எப்படிப்பா? இல்லை, அதைத்தான் நானும் சொல்கிறேன். குடும்பத்தில் எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். எல்லாருமே சந்தோஷமாக வாழ்க்கையில் செட்டில் இருக்கிறோமா? ஒருத்தரும் செட்டில் ஆனவாடு இல்லை. அதனால கருப்பசாமி குடும்பத்தில் உள்ள சிக்கலை தீர்த்து நோய் நொடி இல்லாமல் முதல்ல காப்பாற்றிடுறேன். சரியா? அதனால எனக்கு 3 விதமான கனியில் எனக்கு மாலை 1, 2, 3 3 விதமான கனியில் மாலை வேணும். எப்போ கொண்டாந்து கொடுப்ப? தவறாமல் கொடுத்துருவேன். உனக்கு விருப்பமானது 54 கனி இருக்கணும் ஒரு மாலைக்கு. 3 மாலை. சரியா? 54 அப்படி மட்டும் கொண்டுட்டு வா. அது நீ முடிவு பண்ணிக்க. உனக்கு என்ன பழம் பிடிக்குதோ முடிவு பண்ணிக்கப்பா. எனக்கு இப்போ நேரம் இல்லை. அதனால முந்தானி பிடி. அதனால நீ என்ன பண்ற? 5 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி உனக்கு 5 நாள்லயே உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து வரும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதனால நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அதுக்கு தான் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன். அதுல எந்த சிக்கலும் வராது. உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. அதனால நீ ஒன்றும் பயப்படாத. வேண்டாம், இந்த கனியை கொடு. அடுத்த வாரத்தில் நீயே சொல்லுவேன் பரவாயில்லப்போ. அதனால மறுபடியும் கனியை கொடுவே சாமின்னு என்கிட்ட வந்து கேட்க வந்துடுவேன். அதனால நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதில் எந்த பிரச்சனையும் வராது ரமணன். நான் தான் அது என்னோட இடத்துக்கு வந்துட்டினாலே அடுத்தடுத்து எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு கொடுத்துருவேன். அதுக்குத்தான் நானும் சொன்னேன் 3 விதமான மாலை கனியில மாலை. அதனால நீ கேட்ட எதிர்காலம் எல்லாமே உனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? எப்படிப்பா? வீடு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே வேற. ஆமா, அது எல்லாமே கிடைச்சிடும். நான் சொன்னது கனியில மாலை மட்டும் கொண்டுட்டு வா. நீ இதை கொண்டுட்டு வா. என் திருவிழா முடிஞ்சு ஆவணி மாசம் முடியறதுக்குள்ள உனக்கு நிரந்தர தீர்வும் அமைச்சு கொடுத்துறேன். கூட வரும்போது இந்தா. எப்படிப்பா? இந்தா ஆளுக்கு 1 பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குழி. எந்த சிக்கல் இல்லாம நான் காப்பாற்றி கொடுத்துறேன். மற்றதெல்லாம் வியாழக்கிழமை சொல்றேன் போ. இந்தா கருப்பம் கூட வரம்போப்பா. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி ஸ்ரீரங்கம்பாளையம் போயிடுச்சு. யாரா? ஸ்ரீரங்கம்பாளையம். அதனால கருப்பசாமி 45 நாள் தான். 45 நாள் முடியறதுக்குள்ள அந்த கேஸ் பிரச்சனை, அந்த ஆக்சிடென்ட் கேஸு, அந்த பிரச்சனை 45 நாள் உனக்கு முடிஞ்சிடும். வர வேண்டிய பணமும் வந்துடும். அதனால பணம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? ஏகமாக எள்ளி அரைச்சிடணும். அப்படித்தானே? அதனால கருப்பசாமி இப்போ எப்படி வரல அப்படின்ற அதைத்தான் நீ சொல்லணும். எண்ணி 45 நாள் அந்த கேஸ் பிரச்சனை முடிஞ்சிடும். சரியா? அதனால பணமும் வந்துடும். அதனால நீ உன்னால் முடிஞ்சதை செலவுக்கு கொடுத்துட்டு யார் யாருக்கு சேஃப்டி பண்ணணுமோ அதுக்கு உண்டானதை கருப்பசாமி உனக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். உன் மகனுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு இப்போ எப்படி இருக்கேன்? அதே போல் நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்கப்பா. இதை கொண்டுட்டு போய் தொழில் பண்ணுற இடத்துல வச்சுக்க. வருமானமும் குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கேஸ் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன்.
நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமில்ல, வேற என்ன சந்தேகம்? அதை பற்றி நீ கவலையே பட தேவையில்லை. சரியா? அதனால உனக்கு கொடுத்த வேலை நீ செஞ்சிடலாம். அவனுக்கு அளவுக்கு அதிகமாக 2 பேர்த்துக்குமே வேலையை போட்டு நம்பக்கூடாது. அதனால நீ நினச்சதோட படிக்கிறதுக்கு மஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு. அதனால 3 மாணவரில் ஒரு மாணவனை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி நீ 2 பசங்களையும் நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்துறேன். 45 நாள் உங்கள் கேஸ் பிரச்சனை தீந்துடும். சரியா? கூடயே வரம்போ இதை மட்டும் அதில் கட்டி விட்டுருப்பா. இதை மட்டும் கட்டி விட்டுரு. வர்ற மாதிரி அடுத்த மாதம் வந்துடுவேன். வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? வெள்ளலூர் வச்சு. யாரா வெள்ளலூர்? என்னாச்சுராமான? விழுந்துட்டேன். போய் நகைக்கு போய் கேட்டியா? என்ன சொன்னா? நேரில் போனே போலியா? ஏன் போக முடியல? அப்படி அதனால போக முடியல. நீ என்னை வரும்போது போயிட்டு தானே வர சொல்லியிருந்தேன். சரி, இப்போ நகைக்கு வந்து நிரந்தர தீர்வு பண்ணணும். அதோட இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதே போல் உனக்கு வேலையும் பஞ்சம் இல்லாமல், ஆளும் பஞ்சம் இல்லாமல், பிள்ளைகளுக்கும் ஒரு வழி காட்டி கொடுத்துறேன். சரியா? இப்போ வேலை அமைச்சாச்சு, ஆளும் ஓரளவுக்கு அமைச்சாச்சு. அதனால இப்போ வந்து துவைக்கிறான் பாரு, அவன் தான் பிரச்சனையா அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ சொல்லு பார்ப்போம். அவன் தானே. அதனால இப்போ என்ன பண்ணுறான்? அவன் தான் இப்போ இதுக்கும் ஒரு காரணம். அதனால அவனுக்கு நியாயமாக பார்த்தாலும் சரி வராது. அதுக்கு உண்டான வழிமுயற்சி நான் கருப்பை பண்ணி கொடுக்குறேன். இந்தா, இதை கொண்டு 4 மட்டும் அறுத்து போடு. கருப்பசாமி எனக்கு தெரியாது, எதுவாக இருந்தாலும் நீ முடிவு பண்ணிடு. உன்னோட பிள்ளை நான் அப்படின்னு அறுத்து மட்டும் போடு. நான் கருப்பசாமி யாருன்னு உன் கண்ணு முன்னாடி கட்டுறோம். எப்படி? ஆமாம், உன்னோட எல்லையில் மட்டும் போடு, மற்றதை நான் பார்த்துக்கிறப்போ. அதுக்கு தாண்டா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ சொல்றேன். நான் உனக்கு ரெடி பண்ணி தரப்போ. கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊருப்பா, மறுபடி சென்னை வச்சுப்பா. அதே போல கருப்பசாமி அதை வித்தரலாம். அதைய ஆமாப்பா, நானும் முடிவு பண்ணிட்டேன், அதை வித்தரலாம். அதனால நீ நினைச்சது போல அதில் எந்த சிக்கல் வர கூட மாட்டேன். இருந்தாலும் உனக்கு மனசு உறுத்தல் வந்துருச்சு. அதைத்தாண்டா நான் சொல்றேன். அதனால வித்தரலாம்னு நானும் முடிவு பண்ணியாச்சு. அதுல எந்த மாற்றம் இல்லை. அந்த ஊருக்கு உன்னோட ஊருக்கு எவ்வளவு தூரம்? பக்கம் தானே. நான் கொடுக்குற கனியை அறுத்து போட முடியுமா? அங்க போறேன். அங்க எவ்வளவு நாள் இருப்பேன்? இருப்பேன். இந்த 3 நாளைக்கு டெய்லி காலையில சூரியோதயத்துக்கு முன்னாடி 4 அறுத்து அங்க போட்டுறணும். அந்த எல்லையில எது நடந்தாலும் சரி, ஆக மொத்தம் நல்ல ரேட்டுக்கு வித்து கொடுத்துருப்பா அப்படின்னு மட்டும் நினைச்சு அறுத்து போட்டு. சரியா? அங்கிருந்து நீ வர்றதுக்குள்ளேயே ஒரு பார்ட்டி வந்து கேட்பேன். அதில் உனக்கு அந்த மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு சொல்லிடு. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். 2வது கேள்வி உனக்கு வந்து, ஆமாம், மகளுக்கு என்ன பதில்? அப்படி இல்லையா? மகளுக்கு உண்டான பதிலும் கருப்பசாமி உனக்கு வந்து நல்லபடியாக அவளை மனசை மாற்றி நமக்கு அத்தண்டமான சொன்னேன். அதனால இப்போ இன்னும் அந்த வேகம் வந்து குறையல. சரியா? அதை நான் குறைச்சி உனக்கு சீக்கிரமாகவே உன்னோட இருப்படத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு தரேன். நீ வந்து அடுத்த பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அப்போ அதை முடிச்சுட்டு என்னை வந்து பாரு. அதுக்குள்ளேயே உனக்கு நல்ல பதில் உனக்கு நான் அமைச்சு தரேன். சரியா? அதெல்லாம் நீ எதுவும் வராது. எது வந்தாலும் கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பக்கபலமாக நான் இருக்கும்போது நீயே பயப்படுற. அதனால இந்த கனியை மட்டும் நீ பாதுகாப்புக்கு வச்சுக்க. சரியா? இதை மட்டும் பாதுகாப்புக்கு வச்சுக்க. சிக்கல் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன் பாப்பா. அடுத்த டைம் என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் யாரா? பல்லடம் கருப்பசாமி. அப்படியாப்பா, உனக்கு நான் என்ன பண்ணி தரணும்? அதனால நல்லபடியா பாஸ் பண்ணணும். அது போக உனக்கு உடல்நிலையும் வந்து சரி பண்ணி தரணும். அப்படித்தானே? அதனால கருப்பசாமி முதல் உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்துறேன். 2வது அவனுக்கு நல்லபடியா கருப்பசாமி அவனை நீ பரீட்சையில பாஸ் பண்ண வச்சு நான் நல்லபடியா சிஏ படிக்கணும் அப்படின்றேன். என்ன படிச்சிருக்கான்? சிஏ படிச்சிருக்கான். அதனால உனக்கு நல்லபடியா அதுல ஜெயிக்க வச்சு ஆடிட்டிங்ல நல்லபடியா நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. இந்த அதை குடி. உன்னோட எதிர்பார்த்தது போலயே நல்லபடியா கருப்பசாமி அவனை படிக்கவும் வச்சுறேன். நோய் நொடி இல்லாம காப்பாத்தியும் கொடுத்துறேன்ப்பா. இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. உனக்கு உடம்பு தொந்தரவு முழுசும் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியா காப்பாத்தி கொடுத்துறவா. அங்கிருந்து மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கொண்டுட்டு வா. சீக்கிரமா வித்து கொடுத்துறேன் பாப்பா. கருப்பசாமி மறுபடி
விஜயமங்கலம் போயிடுச்சுப்பா. பகுதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிச்சிடும். எல்லாரும் காலில் விழுப்பா மறுபடி. அதனால கம்பெனி வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கான். அதனால கம்பெனி வேலைக்கு வந்து பௌர்ணமி தீர்ந்து போகலாம். அது வரைக்கும் உடம்பு தொந்தரவு சரியாயிரும். பொண்ணு சொல்லி வச்சிருக்கா, பாத்தியா? அப்புறம் என்ன சொன்ன? சரி சரி. அவ எந்த ஊரு? அப்படியா? சரி, வியாழக்கிழமை வரைக்கும் போரு. வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. அது மட்டும் நம்ம போய் வழக்காடி அது சரியா வரும் அப்படின்னா அது ஒரு வாய்ப்பு பார்த்துருவோம். இந்த இப்போ மருத்துவ செலவு இல்லாம பதட்டம் இல்லாம நான் முதல் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? தாராளமா அதுல வியாழக்கிழமைக்கு அமையும் அப்படின்னா உனக்கு அதை அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? அதனால பௌர்ணமிக்கு மேல நீ வேலைக்கு போலாண்டாமானே. அதனால உனக்கு ஒரு நல்ல பார்ட்டி அந்த இடத்துக்கு வர வச்சு, அதனால கருப்பசாமி அவனே வந்தாலும் சரி, ஒரு நல்ல பார்ட்டி வந்தாலும் சரி, நீ கேட்க வேணாம். வழியை போனா குளம் கேட்பேன். போனேன்னா கம்மி ரேட்டுக்கு பகுதி ரேட்டுக்கு கூட கேட்க மாட்டேன். அப்படித்தான் கேட்டேன். அதனாலதான் கேட்டேன். போகாத, உனக்கு நல்ல ரேட்டுக்கு நான் வித்து தரேன் இருக்கேன். நீ அதெல்லாம் பயப்படாத. வாழ்க்கையும் நல்லபடியா அமைச்சு கொடுக்கறேன் இருக்கேன். அதையும் பயப்படாத. கருப்பை நான் கூட இருக்கேன். நான் தான் பண்ணி தரேன். கவலைப்படாம போப்பா. இத பாங்கா வச்சுக்க. இந்தா கருப்பன் கூடவே வரேன் பாப்பா. வியாழக்கிழமைக்கு வா. அந்த பிள்ளை சரியா வரும் அப்படின்னா உனக்கு அவளையவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணிடலாம். அதை நான் அமைச்சு கொடு. வியாழக்கிழமை வா. கருப்பசாமி மறுபடி குண்டடம் வச்சுப்பா. குண்டடம் குறி ஒண்ணு. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்க அட்டுமனையை சுத்தி பார்த்துட்டு வந்தேன். சுத்தி பார்த்துட்டு வந்ததுல அதனால நம்ம ஜெயிக்கணும். நான் கருப்பசாமி நல்லபடியா காப்பாத்தி உனக்கு அந்த இடத்துல இருந்து நல்லபடியா காப்பாத்தி நீ உனக்கு ஜெயிக்க வச்சா போதுமா? அதனால உனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணி தரணும்? அப்புறம் பையனை விட்டுரு. அப்ப அதைத்தான் நானும் சொல்றேன். கடனை கொடுக்காம நல்லபடியா கருப்பசாமி உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியா அந்த இடத்துல ஜெயிக்க வச்சிடறேன்ட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. படிப்பை பத்தி எல்லாம் பயப்படாத. நான் கருப்பேன் அன்னைக்கே உன்னோட இருப்பட வந்துட்டேன். அதனால இன்னையில இருந்து உனக்கு கடன் பிரச்சனை இல்லாம நல்லபடியா உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியா உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன்ப்பா. அப்படின்னு தான் போதும்ல. இதை மட்டும் செலவு பண்ணாம வச்சுக்க. நாளையில இருந்து உனக்கு பொருளாதாரம் மேலும் மேலும் உனக்கு கூடி வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கூடவே வரம்போ. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு விஜயமங்கலம் போயிடுச்சுப்பா. ஆமாப்பா. சரி, அப்படியாப்பா? அப்படின்றியா? சரி, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போடு. சரியா? 1 கொண்டுட்டு போய் 2 அறுத்து வச்சிரு. இது 2 ஒரே நாளில் பண்ணணும். இதை கொண்டுட்டு போய் நான் சொன்னதை நாளைக்கு நீ செய்யற. சரியா? 1 கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும்? இன்னொன்னு கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும்? 1 4 அறுத்து போடு. 1 2 அறுத்து வச்சிரு. நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி வர புதன்கிழமையிலிருந்து உனக்கு நல்லபடியா அந்த இடத்துல போய் தைக்கிற மாதிரியும் நல்லபடியா வருமானம் வர்ற மாதிரியும் நான் கருப்பசாமி ரூபாய் கொடுத்துறேன். அப்படி இருந்தா போதும்ல? இந்தா. அப்படியாப்பா? அதுக்கு மட்டும் உத்தரவை அடுத்து வர சொல்றேன். இப்ப தொழிலுக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால உனக்கு தாய்க்கும் மகளுக்கும் பிரச்சனை வரும். அதனால நீ பெருசா எந்த வம்பும் எடுத்துக்க வேணாம். இன்னும் ஒரு 3 மாசம் மட்டும். அதுக்குள்ள அவன் வந்து வேணாம், நான் வந்து இன்னொரு மகட்டவே போறேன்னு கிளம்பி வந்துடுவான். வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. மற்றதை மாற்றி ஏற்பாடு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கூட வரேன் பாப்பா. சரி, அதுக்கும் அடுத்த வாரத்தில் உனக்கு சொல்றேன். சரியா? இப்போ உனக்கு தொழிலுக்கு மட்டும்தான். அதனால எந்த வித குழப்பம் இல்லாம போ. உனக்கு வர வேண்டியது உனக்கு வாங்கி கொடுத்துறேன். கூட வரேன் பாப்பா. நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. குழப்பம் இல்லாம உனக்கு நல்லபடியா அமைச்சு கொடுத்துறேன் போ.